சிங்கம்புலி வாங்கடாங்க. இந்த ஏரியாவில் நம்ம ரவுடியை பாமானோம்னா 4 பேரை அடிக்கணும், 4 பேரை மிரட்டணும். அப்படிதான் நம்ம ரவுடின்னு பாமா முடியும். அடிக்க முன்னாடி தமிழன் ரெடி பண்ணணும், மாஸ் ரவுடின்னு போடணும். அண்ணோ, இந்த ஊர்ல ஒருத்தனையாச்சும் மிரட்டி காசு வாங்கினா தான் நம்மள ஊருக்குள்ள ரவுடின்னு நினைப்பாங்க. வாங்கடா. இல்லே புலிக்குட்டி சிங்கம், நம்ம ஊருக்குள்ளே இவ்வளோ நாளாக வசூல் பண்ணிட்டு தான். இவன் என்ன பல்க ரூபா வசூல் பண்ணிருப்பான். இவன் 2 ரூபாய் ஆட்டியை போட்டுருணும். ஒரு மாதத்துக்கு நம்ம மாட்டு வீட்டில் இருந்து சாப்பிடலாம். நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ளே வசூல் பண்ணிட்டு இருக்குதாமுங்க. நிப்பாட்டா நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ வசூல் பண்ணிட்டு போவ, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வசூல் பண்ண வரலனே. சிங்கம் வண்டி சேடு. புள்ளி செல்லடா. எடுக்காதடா, நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு என்ன வெண்ண? பச்சைமுத்து மாமாடா. பச்சைமுத்து மாமாவாமுடா. சாவி எல்லாம் கொடுத்துருங்கடா. ஏற்கனவே அவனுக்கு நமக்கு பகை இருக்கு. வேண்டாம்டா, கொடுத்துருங்க. உங்க மருமனுக்கு எங்களுக்கும் பகை இருக்கு. சரிண்ணா, சரி. இனிமே வராதங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிண்ணா, போயிட்டு வரேன். நன்றிண்ணே. மாப்பிள்ள மாமா வாங்க மாமா. மாப்பிள்ள, அந்த புல்லட்டு ஆளுக்கு வண்டி சாவியும் பிடிங்கி என் செல்லையும் பிடிங்கிட்டாங்க மாப்பிள்ள. எப்போ மாமா? இப்பதான் மாப்பிள்ள அங்க வச்சு வரும்போது பிடிங்கிட்டாங்க மாப்பிள்ள. அப்படியே இரு மாமா, நான் அவனை பாத்துக்கிறேன். ஹலோ மாப்பிள்ள. ஹலோ மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ள. அவன் புல்லட் இருந்து நம்ம மாமாவை மிரட்டிருக்காப்ல. சரி வா, என்னன்னு கேட்டு வந்துடும் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வா. இந்த வர மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. சரி. அண்ணா, என்ன பச்சைமுந்தாளுக்கு தேடி வராங்களாம்ண்ணே, தகவல் வந்துச்சுண்ணே. பயப்படாத சிங்கம், நம்ம ரவுடியோட கெத்தே சிரிப்பு தான். அதிலே பயந்து போயிடுவான். அண்ணே, பயத்துல எனக்கு விக்கலே வருதுண்ணே. அதுவும் நல்லதுதான். விக்கலும் சைக்கோ சிரிப்பு தான். புல்லட்டு பச்சைமுத்து ஆளுங்க 2 பேரு கம்போட நம்மளை தேடி வராங்களாம். அப்படியா? அப்ப வா, நம்ம ஓடிடுவோம். சிங்கம் வண்டி ஏறா. அண்ணா அண்ணா, சாத்தா ஆயிருமா? இறங்குடா, வண்டி சாத்தாது. பெட்ரோல் போட்டு இல்லையா? புல்லட்டு பச்சைமுத்து ஆளுங்க பின்னாடி கம்போட ஓட்டிட்டு வராங்க. இந்த கம்பம் இல்ல. என்னடா பண்ணுவேன்? பாதையில் அடிச்சு பார்ப்போமா? என்னடா முறைக்க? என்ன கம்போட பெரியவங்களாடு 2 பேரும் வந்துட்டாங்களாம். பயப்படுத்துறோம். மாமாவை எதுக்கு நீ வந்த? உங்க மாமா மன்னிச்சிருங்கப்பா. ஒண்ணுமே மிரட்ட மாட்டேன்பா. மன்னிச்சிருங்கப்பா. சரிப்பா, தெரியாம செஞ்சிட்டப்பா. மன்னிச்சுக்கோங்கப்பா. சரி. ஒருத்தனை அடிச்சு ரவுடிசம் பண்ணி நம்ம அடி வாங்குறதோட மண்ணு வெட்டி விவசாயம் பண்ணி பொழைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஒரு ரவுடிசம் பண்ணி குட்டி கண்ணு அடிக்கணும், பல்ட்டி அடிக்கணும், பல சங்கடங்களை சந்திக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல் போகணும், கோர்ட் வாசல் மிதிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான நண்பர்களே. நம்ம ரவுடி விஷயம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி சாப்பிட்றத விட நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ரவுடிசம் பண்ணதோ இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணதோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் கெட்டு, நம்ம பிள்ளைகளும் கெட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாருமே கெட்டு போக வேண்டிய நிலைமை வருது. ஆகையால் உழவை மீட்போம், உலகை காப்போம்.